இது பைபிள். இது மந்திர புஸ்தகம் கிடையாது. கடவுள் மனிதனுக்கு எழுதி கொடுத்த ஒரு புஸ்தகம். எல்லாரும் தெரியும் பைபிள். இதிலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் கவனமாய் கேட்க அன்பாக கேட்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 1 அதிகாரம் 20 வசனம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 20 வசனம். சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். கவனிங்கள், கர்த்தரிடத்தில் கேட்டேன். இவங்க ஆண்டவரிடத்துல கேட்டாங்க. அந்த கேட்டதுக்கு பலன்தான் எபினேசர். இவர் யார் என்றால், கேட்கிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். இந்த நாளிலே அந்த வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன். அடுத்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, நான் கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். இதனால இந்த எபினேசர் இந்த பிள்ளையை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்திருக்கிறார். விஞ்ஞானமோ மனித பலமோ மனித ஆற்றலோ இல்லை. கோடிக்கணக்கான பேர், பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதில் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு ஜபத்தை கேட்டு ஒரு எபினேசரை கொடுத்தார். இப்ப இவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? இவங்க செய்ய வேண்டிய வேலை அடுத்த வார்த்தை அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள். இந்த நாளுடைய இந்த கூடுகையே ஒரு பிறந்த நாள் விழா மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற இந்த 2 வீட்டாரும், சசினுடைய அப்பா அம்மாவும் இந்த மகளுடைய அப்பா அம்மாவும் இன்னைக்கு ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பிள்ளை கொடுத்தீரே, இந்த 1 வருஷம் பாதுகாத்தீரே, பராமரித்தீரே, இந்த பிள்ளைக்கு நீ சுகம் கொடுத்தீரே. இந்த 2 குடும்பங்களும் நன்றி சொல்லத்தான் இந்த கூட்டம். அதுக்கப்புறம் தான் கேக் வெட்டுறது, சாப்பிட்றதெல்லாம். முதலாவது இட்ஸ் a thanksgiving to God. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அடுத்த வார்த்தை அவர்கள் தன் வீட்டார் அனைவரோடும் ஆலயத்திற்கு போனார்கள். நீங்க நிறைய பேரு குழந்தையை சாப்பிட்டு சொல்லி சபைக்கே போறதில்லை. ஏன் சபைக்கு வரல அப்படின்னா, குழந்தை அழுவுது, குழந்தைக்கு தலைவலி, குழந்தைக்கு ஜுரம் இருக்குது. வசனம் படிக்கிறேன், அவன் தன் வீட்டார் அனைவரோடும் போனான். சசி, நீ 2 பேரும் போனீங்க. குழந்தை பிறந்த பிறகு அவங்க வீட்டார் அனைவரோடும், நல்லா கவனிக்கணும், 3 காரியம் சொல்லியிருக்குது. அவன் தேவாலயத்துக்கு போய் நன்றி சொன்னான், பலி செலுத்தினான். அடுத்த ஒரு வார்த்தை, தன் பொருத்தனைகளை செலுத்தினான். நிறைய பொருத்தனை பண்ணியிருப்பீங்க, ஆண்டவர் நிறைய பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. 2 காரியம் மறந்துடக்கூடாது. ஆண்டவர் நன்மை செய்யும் போது ஆண்டவர் மறக்கக்கூடாது, ஆலயத்தை மறக்கக்கூடாது, நீங்க செய்த தீர்மானத்தை மறக்கக்கூடாது. நீங்க 2 பேரும் கவனிங்க. டோன்ட் ஃபர்கெட் காட். 2வது, டோன்ட் ஃபர்கெட் தி சர்ச், டோன்ட் ஃபர்கெட் யுவர் கமிட்மெண்ட். நீங்க ஆண்டவரை மறக்கக்கூடாது. 2வது, ஆண்டவருடைய சபையை மறக்கக்கூடாது. 3 சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஒரு வார்த்தை, அவர் பொருத்தனைகளை செலுத்தினான். இந்த பிள்ளைய அந்த போட்டிருக்குது, நான் கர்த்தரிடத்திலே கேட்டேன். அடுத்த ஒரு வார்த்தை இவன் கர்த்தருக்காக மட்டும், அந்த வார்த்தை படிக்கிறேன், கர்த்தருக்காக மட்டும். இந்த பிள்ளைய இப்பயே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை வருங்காலத்துல உங்களுடைய ஊழியக்காரனா இருக்கணும், உங்களுடைய பிள்ளையா இருக்கணும். அவன் எபினேசன் பெயர் இருக்கிறோம், அவன் எபினேசன் மாதிரியே ஆண்டவருக்கு பிரியமானவனாய் வாழ அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனம், அந்த பிள்ளை பெரியவனாகி ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாறினான். உங்க பிள்ளை கூட பெரியவனாகி ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக, அந்த வார்த்தையை நான் படித்து முடிக்கிறேன். 2 அதிகாரம் 11 வசனம். 2 அதிகாரம் 11 வசனம். அவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். நல்லா கவனிக்கணும், அவன் கர்த்தருக்கு. உங்க பிள்ளைய முதல் நீங்க பணிவிடை செய்யணும். நீங்க 2 பேரும்
இதை சபைக்கு வர்றது பின்னால உட்கார்ந்து போயிடுறது இல்லை. நீங்க பணிவிடை செய்யணும், அந்த பிள்ளையும் பணிவிடை செய்யணும். 3 காரியம் சொல்றேன். அவள் சொன்னாள், நான் கர்த்தரிடத்திலே கேட்டேன், கர்த்தர் என் ஜெபங்களுக்கு பதில் தந்தார். எனவே உங்கள் ஜெபங்கள் பதில் கொடுத்திருக்கிறார். இந்த 1 வருஷம் அவர் பாதுகாத்திருக்கிறார். நீ செய்ய வேண்டிய வேலை நன்றி சொல்லுங்க. 2வது உங்கள் பொருத்தனைகளை நிறைவேற்றுங்கள். 3வது ஆலயத்தை மறக்காதிருங்கள். அப்படி இருந்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லுது, அவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். ஆண்டவர் சொன்னாரு, சாமுவேலே சாமுவேலே. இவனை ஆண்டவர் பெயர் சொல்லி கூப்பிடுவார். ஒரு பெரிய அண்ணாளை உங்களை மாற்றுவார். ஒரு பெரிய ஊழியக்காரன் அம்மா அப்பா உங்களை மாற்றுவார். உங்க சந்ததியில இந்த பையன் பெரிய ஊழியம் பண்ணுவான். ஆமென். எல்லாரும் கரைகளை உயர்த்தி அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் கர்த்தரிடத்திலே கேட்டேன், கர்த்தர் என் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார். இந்த பிள்ளைக்கு ஜெபம் பதில் கொடுத்திருக்கிறார். நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியம் தரும்படியாக நம்ம எல்லாரும் எழுந்திருந்து இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கரைகளை உயர்த்தி. நல்ல சுகம், நல்ல பலன். கடைசியா சொன்ன வார்த்தைப்படி அவன் ஆண்டவருக்கு பணிவிடை செய்தான். கவனிங்க, எத்தனை பிள்ளைகள் பணிவிடை செய்து சபைக்கு வருது, ஒரு வேலையும் செய்யறதில்லை. இந்த பிள்ளைகள் ஆண்டவருக்கு பணிவிடை செய்யும்படியாய், ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபடும்படியாய் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை ஆண்டவருடைய காரியத்தில் ஈடுபடணும். அந்த சின்ன பையன் கர்த்தருடைய ஆலயத்துல ஆண்டவருக்கு பணிவிடை செய்தான். இந்த பிள்ளைகள் அப்படி வாழ இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான மகளுக்காக நன்றி. நான் கர்த்தரிடத்திலே கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு அந்த சாமுவேல் என்று பெயரிட்டான். கர்த்தரிடத்திலே கேட்டு இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி. எபினேசருடைய கருத்தை கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக, ஆண்டவரை ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக, தேவனுக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக, எப்போதும் ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும். பிள்ளையோட கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கேக் வெட்டுறீங்களா? இப்பொழுது கேக் வெட்டப்படும். நம்ம எல்லாம் அமருவோம்.